விங்ஸ் நம்ம ரெண்டு பக்கமும் போட்டு முடிச்சிட்டோம். ஒரு நாட் வர்றது வரை போட்டு முடிச்சிருக்கோம். அதே போல் டெயிலில் பார்த்தீங்கன்னா 2 நாட் ப்ளஸ் ஒரு நாட் போட்டிருக்கோம், வர்றது வரை போட்டிருக்கோம். இதுக்கடுத்து நம்ம இந்த 2 நாட்டில் உள்ள ஒயர் மட்டும் தனியாக நிற்கும். நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்டில் உள்ளது மட்டும் தனியாக நிற்கும், பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போடணும். அது தனியாக நிற்கிறதுனால அதை சேர்த்து ஒரு நாட் போடுறோம். இதை ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும், அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த 4 ஒயர், இந்த பக்கம் 4 ஒயர், இந்த பக்கம் 4 ஒயர் இருக்கும். இப்போ நான் எந்த பக்கத்துலேருந்து போடுறேன்னு பாருங்கள். கழுத்து பகுதியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 சேம் ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடுறேன். இந்த ஒயரை வச்சு நம்ம அப்படியே போட்டு கொண்டு வர வேண்டியதான். இதை கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள், காமிக்கிறேன். இந்த ஒயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த ஒயரை வச்சு நம்ம அப்படியே போட்டு இங்கே கொண்டு வந்து இங்கே வர நிப்பாட்டிடணும். அதே ஒயரை வச்சு தான் போட்டுட்டு வரேன். இங்கே கிராஸில் போட்டோம், இல்லை கிராஸில் இல்லை, இப்போது முக்கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வந்துட்டுருக்கு. நான் சொல்கிறத கூர்ந்து கவனிச்சிங்கனாலே தெளிவாக புரியும், உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. வீடியோவை மட்டும் நல்லா பாருங்கள், நல்லா புரியும். ஸ்டெப் வைஸாக சொல்லி கொடுக்குறதுனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் நீங்கள் தெளிவாக பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், அப்போ தான் புரியும். இன்னும் நம்ம ஒரு 2 நாட் போடணும். இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வரும். இப்போ இந்த 2 நாட்டையும் போடணும். நான் ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கேன், இதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த வயரையும் நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே போட்டுட்டு வாங்க. ரெண்டு நாட்டுக்கு ஒயர் இருக்குது. இந்த 2 நாட்டையும் நம்ம போட்டு முடிப்போம். 2 நாட் இருந்து போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்து இந்த நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவாக ஒரு நாட் போட்டிருக்கோம்ல, அந்த வயரையும் இந்த வயரையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போடணும். இது அப்படியே நம்ம வால் பகுதி வரை கொண்டு போக வேண்டியதான். இப்போ இந்த வயர் இந்த 2 நாட்லேயும் போடணும். இது நம்ம வால் பகுதி போட்டோம் பார்த்திங்களா, 2 1 போட்டோம் பார்த்திங்களா, அந்த வயரில் நம்ம இப்போ போடுறோம். இந்த பக்கத்துலேருந்து போட்டு கொண்டு வந்த ஒயர் தான் அப்படியே நமக்கு நீளமாக ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கு. இதுக்கடுத்து இங்கே பக்கத்தில் வச்சு போடும்போது உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ்லாம் வராது. நான் தள்ளி வச்சு போடுறதுனால தான் இப்படி கேப்பாக தெரியுது. நீங்கள் பக்கத்தில் வச்சு போடும்போது நீட்டாக வரும். இதுக்கடுத்து நமக்கு போடுறதுக்கு கடையில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் ஒரு வால் மட்டும் ஒரு விங்ஸ்லேருந்து கொண்டு வரதை சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் 2வது விங்ஸ் இதை பார்த்து அப்படியே இந்த பக்கம் போட்டுருங்க. ஒரு ஒயரை வச்சு அதை ஒரு முக்கோணம் திருப்பினோம் பார்த்திங்களா, அந்த ட்ரையாங்கிளை வச்சு அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வர கொண்டாந்து இங்கே முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் இப்போ நம்ம எடுக்கிறோம். இந்த 2 சேம் ஒயரையும் எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த ஒயர் என்ன செய்யும், இப்படியே கொண்டு வந்து இங்கே வர கொண்டாந்து முடிக்கணும். இருந்தாலும் நான் போட்டு காமிக்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா என்ன பண்ணுறது, அதனால் போட்டு காமிச்சிடுறேன். எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதில் 2-3 மாடல் இருக்குது. நான் ஃபஸ்ட் மாடல் போட்டு காமிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 மாடல் இருக்குது, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன்.
இங்கே வர கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த ஒயரை வச்சு இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு நம்ம இந்த 1 2 3 4 5 நாட் போடணும். 5 நாட்ஸ் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே கொண்டாந்து நிப்பாட்டிடணும். இங்கே வர கொண்டாந்து முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அது ட்ராவல் ஆகி நமக்கு இங்கே வர வந்துருச்சு. செகண்டில் நம்ம போட்டிருக்கிறது ட்ராவல் ஆகி இங்கே வர வந்துருச்சு. இப்போ நம்ம தேர்டாக இந்த 2 ஒயரையும் சேர்த்து சேம் ஒயராக இருக்குது பார்த்திங்களா, இது 2ஐயும் சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி இந்த ஒயரையும் நம்ம அப்படியே அங்கே வர கொண்டு போய் விடணும். இந்த ஒயர் தான் நமக்கு அப்படியே இங்கே வர வரும். லாங்குவேஜ் புரியலைனாலும் பார்த்து போட்டுடலாம். இது நான் சொல்கிறது உங்களுக்கு கூடுதல் சப்போர்ட், அவ்வளோதான். அப்படியே படத்தை பார்த்தே நீங்கள் வீடியோ பார்த்தே போட்டுடலாம், ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஒயர் அப்படியே இங்கே வர கொண்டாந்து விடணும். 1வது லைன் 2வது லைன் 3வது லைன் போட்டு முடிச்சு இங்கே வர கொண்டு வந்துட்டோம். 2 ரெக்கையும் அதே போல் போட்டுடணும். விங்ஸ் இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் போட்டுட்டு இங்கே வர கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிடணும். இதே போல் 2 இந்த பக்கம் கிடைக்கும். முடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 4 லைன் மட்டும் தனியாக போடணும். இந்த ஒரு ஒயர் பார்த்திங்களா, இதை விட்டுட்டு இந்த ஒரு ஒயரை விட்டுட்டு இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். இதில் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். இந்த வீடியோ போட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த சாந்தி அக்கா ஃப்ரம் டெல்லி, அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நீங்களும் தேங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ போட ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க எனக்கு. இப்போ 4 நாட் மட்டும் நம்ம போடணும். 1 2 இன்னும் 1 2 மொத்தமாக 4 நாட் போடணும். 3வது போட்டுட்டேன். இப்போ 4வது இந்த ஒயர் தான் அப்படியே நமக்கு ட்ராவல் ஆகி வருது. இதில் ஒரு 4 நாட் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அதே போல் அங்கே வர கொண்டு போகக்கூடாது. 1 2 3 4 நாட்ஸோடு ஸ்டாப் பண்ணிடணும். 2 சைடு நம்ம போட்டு கொண்டு வரும்போது இந்த 2மே நமக்கு இப்படி கிராஸில் நிற்கும். இப்போ இந்த 2 வயசையும் சேர்த்து இதே மாதிரி தான் இந்த பக்கமும் போடணும். போட்டு முடிச்சுருங்க. முடிச்சுட்டு இதே போல் 4 நாட்ஸ் போட்டு நிப்பாட்டி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த 2 வயரை நாட் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த நாட்டில் உள்ள வயரை கிராஸில் எப்படி நிற்கும் அந்த வயரை எடுத்து நம்ம நாட் போடுறோம். இந்த நாட் வச்சு நமக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வயர் கிடைக்கும் பார்த்திங்களா, அதுலேயும் நம்ம நாட் போடணும். நாட்லாம் ரொம்ப லூஸாக இருக்குது நான் போடுறது. நீங்கள் கொஞ்சம் டைட்டாக போடுங்க. என்ன பார்த்தே லூஸாக போட்டுறாதீங்க, நல்லா டைட்டாகவே போடுங்க. அதுக்கடுத்து இது இப்போ லாஸ்ட்டாக ஒரு நாட் போடணும். இப்போ இந்த ஒரு நாட் இப்போ ரெக்கையோட அமைப்பு நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கும். இது இப்படி தனியாக தான் நிற்கும். இதை நம்ம லாஸ்ட்டாக நம்ம உள்ளே சொருகி விட்டுணும். போட்டு முடிச்சதுக்கப்புறமா 1 2 இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 ஒயரை மட்டும் விட்டுட்டு இதை எப்படியே விட்டுருங்க. இந்த 2 ஒயரை விட்டுட்டு இந்த நாட் இருக்குது பார்த்திங்களா, இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயர் சேர்த்து நம்ம நாட் போட போகிறோம். இந்த பக்கம் போட்டிருக்கேன் பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக ஒயர் வச்சு ஒரு 3 நாட் வரும். ஒரு பீஸ் ஒயர் தனியாக வெட்டி அதை வச்சு நம்ம இப்போ ஜாயின் பண்ணி ஒரு வரிசை கொண்டு வரோம். இந்த ரோ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணுறோம். மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் ஒயர் வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். 2 நாட்டில் உள்ள ஒயரை விட்டுட்டு 3வது நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணி 3 நாட் கொண்டு வந்துட்டேன். அதே போல் இந்த பக்கம் நம்ம கொண்டு வரோம். 1 2 3 போடுவோம். 1 2 3 அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 போட்டதுக்கப்புறமா இந்த 3 நாட்ஸும் ஜாயின் பண்ணுற இடம் நமக்கு ஒரு நாட் மறுபடியும் கிடைக்கும். இப்போ இந்த 3 நாட்ஸும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு நாட் கிடைக்கும்.
எல்லாமே நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுவரை நம்ம பின்னி முடிச்சாச்சு. இனிமேல் நமக்கு உங்களுக்கு ஒருவேளை இன்னும் வால் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னமும் கூட நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கலாம். பட் இதுவே போதும். நான் இந்த வளையல் சின்னதாக வளையல் இல்லை, நான் அந்த சின்ன டேப் ரோல் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதனால தான் எனக்கு ரொம்ப குட்டியாக வந்துடுச்சு. நீங்கள் பெரிய வளையல் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா பெருசாக வரும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கு பாருங்கள். வளையல் சின்னதானதால வளையல் இல்லை, அந்த டேப் ரோல் சின்னது எடுத்ததுனால எனக்கு இப்படி இருக்குது. வளையல் எடுத்திருந்தோம்னா கரெக்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து மீதமான வயர்ஸ் எல்லாமே நம்ம சொருகி விட வேண்டியதான். ஒயர் எல்லாமே நம்ம எப்போது சொருகி விடுவோம் பார்த்திங்களா, அதே போல் தான் சொருகி விடணும். இந்த வயரை உள் பக்கமாக நம்ம எல்லா வயரையும் சொருகி விட்டுற வேண்டிதான். ஒரு வயர் மட்டும் நான் சொருகி விட்டு காமிக்கிறேன். எல்லாம் சொருகி விட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டைம் ஆயிரும். ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் மீதமுள்ள எல்லா வயர்ஸையும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப குட்டையாக விட்டுட்டேன், உள்ளே சொருகிடணும்ல, கொஞ்சம் நீளமாக விட்டுக்கோங்க. இந்த சைடில் கொஞ்சம் நீளமாக விட்டுருக்கேன், இதில் கொஞ்சம் குட்டையாகிடுச்சு. இதை மறுபடியும் போடணும். இப்படி எங்கெங்கே நமக்கு இடம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம நீட்டாக சொருகி விட்டுட்டு மீதமுள்ள வயர்ஸையெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். எல்லா நாட்ஸுமே நம்ம இனிமேல் சொருகி விட்டுறலாம். த்ரீ நாட்ஸ் அல்லது 2 நாட்ஸ் உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சொருகி விட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த சொருகி விட்டுருக்க பாருங்கள். இதே போல் எல்லா நாட்ஸையும் நீங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே சொருகி விட்டுருங்க. இதில் பாருங்கள் 2 நாட் நம்ம தனியாக விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதை உள்ளுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்படியே உள்ளே சொருகி விட்டுட்டு மீதம் இருக்கிற வயர்ஸை கட் பண்ணிடுங்க. இது எல்லாமே இப்படி நமக்கு கொஞ்சம் கேப் இருக்கத்தான் செய்யும். இது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இது மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, சொருகி விட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். வயர்லாம் நம்ம உள்ளே சொருகி விட்டு முடிச்சிட்டோம். இந்த வயரெல்லாம் இதுக்குள்ளே உள்ளே சொருகி விட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடணும். இப்போ நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது சின்னதாக இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டெப்போடு நிப்பாட்டிட்டேன். ஒரு டோட்டலாக உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் டைப்பில் கிடச்சிருக்கும் இந்த வால். உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும்னா நீங்கள் பெரிய பேஸ் வச்சு போடும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இந்த வால் பகுதியை விரிச்சுக்கலாம். எப்படின்னா நம்ம இதில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி தான் நம்ம இந்த ரோ கொண்டு வந்தோம். அதே போல் நீங்கள் இங்கே ஒரு ஒயர் இங்கே எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே போல் இதுக்கு அடுத்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி அப்படி நீங்கள் நீளமாக கொண்டு வரலாம், கொஞ்சம் பெருசாகிறதுக்காக. இது சின்னதுங்கிறதுனால இந்த சைஸ் இந்த சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, பேஸ் சிறுசாக இருக்கிறதுனால இந்த சைஸ் போதுன்னு நான் நிப்பாட்டிட்டேன். இதோட நீங்கள் பெருசு வேணுனாலும் போட்டுக்கலாம். சாந்தி மேம் சொன்னது இப்படி தான் கொஞ்சம் பெருசாக தான் செய்ய சொன்னாங்க. பட் இது போதுங்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அவங்க இன்னும் ஒரு ரோ வளர்க்க சொன்னாங்க. எனக்கு இதுவே கொஞ்சம் கீழே வைக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் நீளமாக தான் தெரியுது, அதனால் இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். கழுத்து பகுதி நல்ல ப்ரீஃப் வீடியோவாக போட்டிருக்கேன், நல்லா உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவை நல்லா நிதானமாக பார்த்துட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள், 5 வீடியோஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சாந்தி அக்காவுக்கு நான் இந்த வீடியோ மூலமாக தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் சாந்தி அக்கா. இந்த அன்னப்பறவை செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபோன் மூலமாக. எப்போ டவுட் கேட்டாலும் நமக்கு உடனடியாக கிளியர் பண்ணி இது முழுக்க போடுறதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. தேங்க்ஸ் டு சாந்தி ஃப்ரம் டெல்லி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி போட்டிருந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க, 9445266602. ஒவ்வொரு பார்ட்லேயும் நான் அப்லோட் பண்ணுவேன். சாந்தி மேம் போட்டிருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். பேஸ் கீழே அந்த வளையல் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் பெருசாக எடுத்துருந்தோம்னா நமக்கு இந்த சைஸில் கிடைக்கும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு சாந்தி ஃப்ரம் டெல்லி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மாஷா டிசைன்ஸ் இந்த சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம்.
கம்யூனிட்டி டேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய புது வீடியோஸோட மெசேஜஸ் அதில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு என்னென்ன வீடியோஸோட லிங்க் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், நிறைய வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம பேஸ்கெட் மாடல்ஸ் பார்த்துட்டோம்னா அதுக்குள்ள லிங்க் எல்லாமே இந்த ஃபுல் வீடியோவும் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் போய் நமக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வயர்குடை ஃப்ளவர் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுவோம். இப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் நான் 10 வீடியோஸ் வச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.